பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் இருளின் நடுவில் நானும் அவனும். அத்தியாயம் 15. காலை வேளையில் தன் வீட்டின் முன் வந்து நின்ற உயர் ரக காரை பார்த்து குழப்பமாக எழிலரசி அருகில் வர சத்தம் கேட்டு ஹரிச்சந்திரனும் அவன் 2 மகள்களும் கூட வெளியே வந்தனர். வாசலில் வந்தவர்கள் கண்களில் காரிலிருந்து இறங்கிய சக்கரவர்த்தி விழ, யார் இவரு? பெரிய கோடீஸ்வரர் போல இருக்காரு. நம்ம வீட்டு முன்னால வந்து ஏன் இறங்குறாரு என்றுதான் எல்லாரும் நினைத்தனர். ஆனால் அவர் தங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்பதை வண்டியிலிருந்து இறங்கி வாசல் பக்கம் வந்த பின்தான் நம்ப ஆரம்பித்தனர். ஆனால் உள்ளே வாருங்கள் என சொல்லக்கூட முடியாமல் உறைந்து போனவர்களை கடந்து உள்ளே போக முடியாமல், நான் யாருன்னு தானே பார்க்குறீங்க? உங்க பொண்ணு ஓவியா வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டி என்றதும் தான் தாமதம். அத்தனை முகமும் சட்டென பிரகாசமாய் இருந்தன. கூடவே வாய் நிறைய வரவேற்கவும் செய்தனர். உள்ளே வந்து 10 நிமிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருந்தார். சுற்றி இருந்தவர்கள் பேசிவிட மாட்டாரா என காவல் இருக்கும் அளவு மௌனத்தை தான் அணிந்து கொண்டார். கடைசியில் அவர் போட்ட குண்டில் குடும்பமே உருத்தெரியாமல் போய்விட்டது. ஒரு வழியாக மீண்டும் முதலில் கேட்டது ஹரிச்சந்திரன் தான். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இவ்வளவு அதிர்ச்சியாகிற அளவு நான் அப்படி எந்த ஷாக்கிங்கான நியூஸும் சொல்லலையே. என் கம்பெனில உங்க பொண்ணு வேலை பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னேன். அதுக்காக அம்போன்னு விட்டு விடுவேன்னு மட்டும் நினைக்க வேணாம். அவ வாங்குற அதே சம்பளத்துல கேரளாவில் என் ஃப்ரெண்டு மனோகரன் ஆஃபீஸில் உங்க பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்துடுறேன். நீங்க உடனே உங்க பொண்ணு ஏதாவது காரணம் சொல்லி திரும்ப அழைச்சிடுங்க. என் பேச்ச மதிக்காம மறுபடியும் அவளை அங்க விட்டா அப்புறம் எந்த வேலையும் இல்லாம தான் மகா வீட்டுல வந்து இருப்பா, பார்த்துக்கோங்க. குரல் உயர்த்தாமல் அதிகம் பேசாமல் மெல்ல கத்தியை நெஞ்சில் ஏற்றிவிட்டு சென்று விட்டார் அவர். ஆனால் அன்று முழுவதும் வலியில் துடித்தது அந்த குடும்பம்தான். வேலையையும் விட முடியாமல், வந்து சொன்னவரின் பேச்சையும் அவமதிக்க முடியாமல் திண்டாடி போனார்கள். இதை எப்படி மகளிடம் சொல்வது என்ற பயம் வேறு. இப்படியே யோசித்து யோசித்து நாள் கடத்தியவர்கள் அவர் வந்து சென்ற 4ஆம் நாள் மகளுக்கு போன் செய்தார்கள். போனை திலகாதான் எடுத்தாள். அவளிடமே மனதில் இருந்ததை சொல்லிவிட்டார்கள். என்னமா சொல்றீங்க? நல்ல வரன் ஒன்று நம்ம ஓவியாவுக்கு வந்திருக்குமா. அவ ஒரு முறை ஊருக்கு வந்துட்டு போனேன்னா நல்லா இருக்கும். குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். நம்ம வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஒத்து வரக்கூடிய குடும்பம். மாப்பிள்ளை கூட ஒரு கம்பெனில தான் வேலை பார்க்குறாரு. கல்யாணத்துக்கு பிறகு அவர் கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா போதும்னு சொல்கிறாங்களாம் அவரோட எம்டி. அவர் உடனே வேலை கொடுத்துட்டதா இருக்காங்க. இப்படி ஒரு வரன் யாருக்கு அமையும் சொல்லு? நாங்கள் இதை சொன்னால் உன் ஃப்ரெண்டு சம்மதிக்க மாட்டா. நீ தான் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவளை அனுப்பி வைக்கணும் என்றதும் ஓவியா குடும்பம் சொல்வது உண்மை என நம்பி அவளும் ஓவியாவிடம் பேசினாள். அப்பாவுக்கு சுகம் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், அப்பா ஃபோன் பண்ணாங்க என்றவள் சட்டென நாக்கை கடித்து பின் தெளிவாகி, சாரி அம்மா ஃபோன் பண்ணாங்க என்றதும் ஓடி வந்து அவள் கையை தாங்கியவள், என்னடி சொல்றா? அப்பாவுக்கு என்னடியாச்சு? பழையபடியா? எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? படபடப்போடு கேட்டவளிடம், நீ பதற அளவு எதுவும் இல்லை. ஆனாலும் நீ ஊருக்கு போய் 1-2 நாள் கூட இருந்து அவங்கள பார்த்துட்டு வருகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. இப்ப வா. மூந்து சார்ட்ட பர்மிஷன் வாங்க வேணாமா? கேளு, உடனே கேளு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேளு. எப்படியடி? இப்பதான் போட்ட விதை முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரம் பொறுப்பு இல்லாம எப்படி கிளம்பி போறது? சார் சார் என்ன நினைப்பாரு? நீ என்ன நிறைய நாளா நிக்க போறா? 1-2 நாள் தானே, சமாளிச்சுக்கலாம். வேலையெல்லாம் கூடவும் சேர்ந்து சமாளிச்சுக்குவா. சரி, உனக்கான தேவைய நான் இல்லாம எப்படி பூர்த்தி பண்ணுவா? பார்த்துக்கலாண்டி. நான் வேணா நலன்கிட்ட சொல்லட்டுமா? அவன்கிட்டயா? வேண்டாம்மா, வேண்டவே வேணாம். அதுக்கு நான் தனியா இருந்தே கஷ்டப்படுவேன். ஏண்டி ஏண்டி அப்படி சொல்றா? பேசி பேசியே சாகடிச்சிடுவான். பாவண்டி அவர். நீ அவரை பரிசீலனை பண்ணலாம். அவரை? ஆமா,
அவரை விட வேற யாரும் ஒன்னு நல்லா பார்த்துப்பா. தப்பு கணக்கு போடாத. தப்பு கணக்கா? அவர் உனக்கு மேட்சான ஆள் தாண்டி. அவர் பொறுப்புல விட்டுட்டு போறதுன்னா நான் எந்த பயமும் இல்லாம போவேன். அதுக்காக என்னை அதுட்ட மாட்டி விட்டுட்டு போயிடாதடி. அப்புறம் திரும்பி வரும்போது குடம் குடமா அழப்போறேன். அழப்போறியா? அணைக்க போறியான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றதும் அன்று நலன் வீட்டிற்கு போய்விட்டு வந்து அணைத்தது நினைவுக்கு வர சட்டென அவள் முகம் சிவந்தது. அதை பார்த்தவள், நல்லா யோசி, நலன் உனக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான் சொன்னவள் ரெடியாகி அங்கிருந்து கிளம்பி முகுந்தன் அறைக்கு வர நலனும் அங்கேதான் இருந்தான். விவரம் சொன்னவள் கிளம்பட்டுமா என அனுமதி கேட்க, தனியாவா போறீங்க? துணைக்கு நான் வரட்டுமா? அப்பாவுக்கு வேற உடம்புக்கு முடியலன்னு சொல்றீங்க, கூட இருந்தா உதவியா இருக்கும்ல. முகுந்தன் சட்டென கேட்டுவிட அந்த நொடி கூட இருந்த இருவர் கண்களும் ஒரே நேரம் அவன் மேல்தான் படிந்தது. என்ன, நான் இப்படி பேசிட்டேன்? முகுந்தன் தனக்குள் நொந்து கொண்டவனாய், இல்லடா இல்ல, அப்பாவுக்கும் முடியலல்ல அதான். அவன் தன் மனதை மறைத்து அப்படியே இழுக்க அவன் விழிக்குள் தன் விழியை ஓட விட்டவாறு ஓவியா அந்த விழி ஏதாவது பேசுகின்றனவா என பார்த்தவாறு அப்படி எதுவும் பேசாமல் அந்த விழி தாழ்ந்தபோது, இல்லை சார், நான் நான் தனியாக போயிடுவேன். அப்பாவுக்கு இது அடிக்கடி வருவது தான். என்ன, இதுவரை நான் அவங்க கூட இருப்பேன், எல்லாத்தையும் பார்த்துப்பேன். இப்போ தனியாக இருக்காங்களா, அதான் கொஞ்சம் பயந்து போய் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நானே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு எனக்கு ஒரு 3 நாள் பெர்மிஷன் கொடுங்க போதும் என்றதும் அடுத்து ஒற்றை வார்த்தை பேசாமல் அனுமதி கொடுத்தான். ஆனால் அன்று முழுவதுமே தன்னை தானே நொந்து கொண்டு, எப்படி பேசிட்டேன், என்ன 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 நினைச்சிருப்பா, இப்படியான எண்ணங்களிலே நொடிகளை கடத்தினான். ஆனால் அன்றைய நாள் நகரவே ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டது போல அவனுக்கு தெரிந்தது. பணியில் ஏனோ கவனம் செல்லவில்லை. அடுத்து வந்த நாட்களும் வெறுமையை உணர்ந்தான். அப்போதுதான் தன் உள்ளம் அவள் பக்கம் முழுமையாய் சென்று விட்டதையே உணர்கிறான். இன்னும் ஒரு நாள்தான் வந்து விடுவாள், வந்ததும் அவளிடம் பேசிவிட வேண்டும் என காத்திருந்தவனுக்கு மறுநாளும் அதற்கு அடுத்த நாள் தாண்டியும் திரும்பி வராதது எரிச்சலை தந்தது. அதே எரிச்சலில்தான் அங்கு அவளும் இருந்தாள். 3 நாளில் திரும்பி வந்து விடுவேன் என சொல்லிக்கொண்டு ஊருக்கு வந்தவளுக்கு ஊருக்கு வந்து முழுதாய் 4 நாள் முடிந்தும் கிளம்ப முடியவில்லை. அதற்கு காரணம் தந்தையின் உடல்நிலை இல்லை. இவள் வரும்போதே இவள் நினைத்து வந்தது போல் தந்தை இல்லை என்பதை தெரிந்து கொண்டாள். கட்டிலே கிடந்தாலும் பெரிதாக பாதித்தது போல் தெரியவில்லை அவளுக்கு. என்றாலும் தாய் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லியே அவளை போக விடாமல் தடுத்தாள். 4 நாள் முடிந்து 5ஆம் நாள் தொடங்கியதுமே ஓவியாவின் கோபம் எல்லையை தாண்டியது. என்னம்மா நீ விளையாட வச்சேறீங்க? அங்க முகுந்தன் சார் என்னை நம்பி அவ்வளோ பெரிய தொகையை முதலீடா போட்டிருக்காரு. வளர்ந்து வருகிற நேரம் கூப்பிட்டு கழுத்தறுக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்றவளின் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்தவாறே, எங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா அப்பாவோட கூட ஒரு வாரம் இருந்துட்டு போன்னு சொல்றது அம்புட்டு பெரிய தப்பா என்றாள் தடுமாற்றமாய் எழிலரசி. என்ன, இன்னும் ஒரு வாரமா? வாய்ப்பே இல்லை. என்னம்மா பழையத மறந்துட்டது போல பேசுற? இந்த வேலை கிடைக்கிறது முன்னால 5க்கும் 10க்கும் எம்புட்டு அல்லாடணும். இப்போ பணம் வந்ததும் காலை கீழே உணாம ஆடுறா. அப்படித்தானேம்மா? ரொம்ப பண்ணாதம்மா, ரொம்ப பண்ணாத. நான் நான் இன்னைக்கே கிளம்ப ஏற்பாடு பண்ணுங்க என்று கோபத்தோடு சொன்ன மகளை பார்த்து சாந்தமாக, கூட கூட ஒரு வாரம் கண்ணு என அவள் கெஞ்ச, இப்போ நீங்க டிக்கெட் பண்ண போறீங்களா, இல்ல நான் பண்ணிட்டு கிளம்பட்டுமா என்றாள் சற்றே குரல் உயர்த்தி. மகளின் பிடிவாதம் ஆத்திரத்தை தர, என்ன சம்பாதிக்கிறேங்கிற திமிரா என்றாள் தாய் சற்று சூடாக. அவளை அனல்கக்கும் பார்வை பார்த்தவள், அப்படியே வச்சுக்கோங்க, நான் போகணும் என்றாள் பிடிவாதமாக. வேணாம், நீ போக வேணாம் என்ற தாயை முறைத்து பார்த்தவள் தாயின் அழுத்தமான பேச்சை கேட்டதும், போக வேணான்னா இன்று இன்று போக வேணாமா, இனிமேல் போக வேணாமா என்றாள் சற்று கோபத்தோடு. மகளின் கோபத்தில் அடிபட்டவள், இனிமேதான், இனிமேல் நீ போக வேணாம் என்றாள் தாழ்ந்த குரலில். என்னம்மா விளையாடுறியா? போகாம எப்படி சாப்பிட்றதான் என்ற மகளை இளக்காரமாக பார்த்தவள், அத அத நாங்க பார்த்துக்கிறோம்
நீ மெட்ராஸுக்கெல்லாம் போக வேணாம். இங்கோடி ஏதாவது வேலை இருந்தா பாரு போதும். அவ்வளவு தீர்க்கமாக சொன்ன தாயை கூர்ந்து பார்த்த ஓவியா, இங்க இங்க வேலை பார்க்கறதா? என்னம்மா, தெரிஞ்சுதான் பேசுறியா என புரியாமல் கேட்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஒட்ட புள்ளைய கண்காணா தேசத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியல, அதான் இந்த முடிவு என்றவளை புருவ முடிச்சோடு பார்த்தவள், 7 மாசமா இருந்தியம்மா என கேட்க, இருந்தேன் தான். ஆனா என் ஈரக்குலை வெடிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். போக வேணான்னு சொல்றேன்ல, உள்ளார போ. என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்றோம் என அரைபக்கம் கை காட்ட, ஆமா, இத்தனை நாள் அந்த நாங்க எங்க போனீங்க? மெட்ராஸ் போகலன்னு சொன்னவளை அடிச்சு விரட்டாத குறைய அனுப்பி வச்சது நீங்க தானே? இப்ப என்ன? தெரியாம அனுப்பி வச்சுட்டோம் தாயி. இப்ப முடியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு ஆசையா இருக்கு. அதனால இனி நீ தூர இடங்களுக்கெல்லாம் போக வேணாம். பக்கத்திலேயே வேலை ரெடியாகி இருக்கு. மாசம் நீ வாங்குற சம்பளம் தான். அந்த பணம் பக்கத்திலேயே கிடைக்கும் போது அவ்வளவு தூரமா ஏன் போகணும் என்றதும் வெறியானவள், கல்யாணமா என அன்கக்கும் பார்வையை தாயின் மேல் வீசியவள் தாயின் அலைந்தாடும் விழியை பார்த்தவாறு, ஆமா, பக்கத்துல இவ்வளவு பெரிய தொகையை தரக்கூடிய இளிச்சவாயன் யாரு என்றாள் சீற்றத்தோடு. யாரு? மாப்பிளதான் என்றாள் எழிலரசி கூலாக. மாப்பிள்ளையா என்றாள் அதிர்ந்து. மாப்பிள்ளனா மாப்பிள்ளை இல்ல, அவரோட ஆபீஸ்ல பொண்ணுக்கு வேலை எடுத்து கொடுத்து கட்டிக்கிற மாப்பிள்ளையா? அவரை எங்க இருந்து பிடிச்சா? நான் எங்கடி பிடிச்சேன்? அவங்களாதான் விரும்பி வந்து உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டதும் நீ ஓகே சொல்லிட்டியா? அப்புறம் இப்படி ஒரு வரன் எல்லாருக்கும் அமையுமா? நாம செய்த புண்ணியம்தான் வீடு தேடி வந்திருக்கு. வந்திருக்கு, சரி. நான் போயிட்டா ஊவாவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மாப்பிள்ளை பாதி சம்பளத்தை தரேன்னு சொல்லியிருக்காரே. ஆட, இது வேறையா? அவர் என்ன என் குடும்பத்துக்கு பிச்சை போடுறாரா? தப்பா பேசாதடி. அந்த பிள்ளைய இந்த காலத்துல எந்த பசங்களாவது இப்படி பேசுறாங்களா? மாமியார் குடும்பமும் வாடிடக்கூடாதுன்னு பாதி சம்பளத்தையே தர முடிவு பண்ணியிருக்காரு. அவரை போல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். அதான் என்னை கொடுத்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியாமா? இந்த வருமா, நீ என்ன முடிவேனாலும் எடுத்துக்க. ஆனா இப்போ என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு நிறைய ஆசை லட்சியம் இருக்கு. அது எல்லாம் நிறைவேறதுக்கு முன்னால குடும்ப வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. பேசி பேசி மாத்திடலான்னு தப்பு கணக்கு போடாத. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை என்றவளை கோபமாக முறைத்தவள், அப்படின்னா நீ இதையும் கேட்டுக்க. இதுக்கு மேல நீ மெட்ராஸுக்கு போகக்கூடாது. இங்க எங்களோட தான் இருக்கணும் என்றாள் அதிகாரமாக தாய். அது எப்படி முடியும்? அவர் என்ன நம்பி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படியெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது. கம்பெனியை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றியா? கம்பெனியை நடத்துறவரை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றியா என்றதும் அதிர்ந்து போய், அம்மா என கத்திவிட, கத்தாதடி. போக வேணான்னு சொன்னா விட வேண்டியதுதானே? போவன்னு அடைப்பிடிக்கிறா? அதுக்காக இப்படியா பேசுவான்? இப்படி இல்லை, இதுக்கு மேலேயும் பேசுவேன். பேசாம நாங்க சொல்றத கேட்டு அந்த பையனை கட்டிக்க ரெடியாகு. கூடவே அந்த வேலைக்கு போதும் சொல்லிவிட்டு எழிலரசி கிச்சனுக்குள் போக ஓவியா பாவமாக தந்தையை பார்த்தாள். அவர் எதுவும் பேச என்னிடம் இல்லை என்பது போல் பேசாமல் நகர்ந்துவிட பின்னாலேயே தங்கைகளும் நழுவினர். ஓவியாவுக்கு என்ன செய்ய என புரியவில்லை. மெட்ராஸில் இருந்து கிளம்பி வரும்போது இப்படி ஒரு வலையில் மாட்ட வைப்பார்கள் என தெரிந்திருந்தால் அவள் வந்திருக்கவே மாட்டாள். அவளால் எப்படி முடியும்? முகுந்தன் இருந்த இடத்தை இன்னொருவனுக்கு கொடுக்க? அவன் தனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கப் போறதில்லை என்று தெரியும் தான். அதற்காக இவளால் அவன் இடத்தை நிச்சயமாக வேறு ஒருவனுக்கு கொடுக்க முடியாது. இதை எப்படி சொல்லி புரிய வைப்பாள்? சோர்ந்து தளர்ந்து போய் கட்டிலில் விழுந்த அதே நேரம் முகுந்தன் அறையில் நலன் மற்றும் திலகாவோடு பேசிக்கொண்டிருந்தான். முகுந்தன் பேசிக்கொண்டிருந்தான் என்பதை விட ஆத்திரத்தில் சாடிக்கொண்டிருந்தான் என்பதே சரியாக இருக்கும். ஓவியா போய் 3 நாளில் திரும்பி விடுவேன் என்று சொல்லி சென்றவள் வாரம் 1 ஆகியும் திரும்பி வராத கோபத்தில் திலகாவிடம் சாடிக்கொண்டிருந்தான் முகுந்தன்.
கம்பெனியில் இப்போது ஓவியாவின் தேவை அதிகம் என தெரிந்ததால் அவன் கோபத்திற்கு மறுமொழி கொடுக்காமல் அமைதியாக இருந்தாள் திலகா. அவளுக்கு தெரியும், ஓவியா இனிமேல் இங்கு வரப்போவது இல்லை என்று. எழிலரசி எல்லாவற்றையும் அவளிடம் சொல்லிவிட்டிருந்தாள். ஆனாலும் அந்த உண்மையை இவரிடம் சொல்ல திலகாவுக்கு பயமாக இருந்தது. 3 நாள் பிந்தியதற்கே இவர் இந்த குதி குதிக்கிறார். இந்த நேரம் வரவே மாட்டாள் என சொன்னால் அவளை விட்டுவிட்டு என்னை வாங்கென வாங்கிவிட மாட்டாரா? அதனால் பேசாம இருக்கிறதே சிறப்பு என அமைதியாக நின்றவளை கோபத்தோடு முறைத்தவன், இப்ப என்னதாங்க உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க? இன்னும் எத்தனை நாள் லீவ் எடுக்கிறதா உத்தேசம்? கிளம்பி போகிறது வரை கம்பெனில அக்கறை உள்ளவங்க போல அப்படி பேசினாங்க. இப்ப என்ன எல்லா அக்கறையும் திருடிட்டு போயிட்டாங்களா? முகுந்தன் வெடித்து விட நலன் பாவமாக திலகாவை பார்த்தான். அவள் அழுகைக்கு மாற தயாராய் இருப்பதை உணர்ந்து, டேய் என கெஞ்சலோடு அழைக்க, அப்புறம் என்னடா வேலையில ஒரு சின்சியர் வேணாமா? லீவ் எடுத்தா இப்படி ஒரே அடியாவா போவாங்க? இதுக்கு மொத்தமா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்க வேண்டியதானே? ஆத்திரத்தில் தான் அவன் அப்படி சொன்னான். ஆனால் அதுதான் உண்மை என திலகா திக்கி திணறி சொன்னபோது ஆடி போய்விட்டான். அவ உங்கள்கிட்ட சொல்லலையே தவிர மொத்தமா போயிட்டான்னு தான் எனக்கு தெரியுது சார் என்றதும் புரியாமல் விழி முடிச்சோடு அவளை பார்க்க, அவன் விழியை பார்க்காமல் சற்றே தலையை தாழ்த்தியவாறு, அவ இதுக்கு மேல இங்க திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறேன் சார். நீங்க அவ இடத்துக்கு வேற ஆளை பார்க்கறது தான் சரின்னு தோணுது என்றதும் அவள் மேல் அனல் கக்கும் பார்வையை வீசியவன், என்னங்க சொல்றீங்க என வெடிக்க, அவன் கேட்ட தோணியில் உடல் மொழியிலும் பயந்து போன திலகா, அப்பாவுக்கு முடியாம தான் அவளை ஊருக்கு அழைச்சாங்க. ஆனா போன இடத்துல அவளை ஒரு குடும்பம் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சான். அதான் அவளோட பேரண்ட்ஸ் மேரேஜை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னது மேரேஜா? நிஜமாகவே அதிர்ந்து போய் சேரில் அப்படியே இருந்து விட்டான் முகுந்தன். அவனின் அதிர்வை பார்த்த நலன் குழப்பத்தோடே அவனை ஏற இறங்க பார்த்தவாறு, அவன் இந்த அளவு அதிர்ச்சியாக காரணம் புரியாமல் குழப்பத்தோடே திலகா பக்கம் திரும்பி, அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு முன்பே தெரியுமா திலகா என்றான். ஆனால் அவள் வார்த்தையில் நொந்து போனவன் என்னவோ முகுந்தன் தான். தெரியும், எனக்கும் அவங்க அம்மா சொன்னது நியாயமா பட்டுச்சு, அதான் நானும் உண்மையை சொல்லல என்றதும் சட்டென சூடான முகுந்தன், என்னங்க நியாயமா தெரிஞ்சு? அவங்கள்ட்ட உண்மையை சொல்லாம மறைச்சி அனுப்புறதா? வெடித்து கொண்டுதான் கேட்டான் முகுந்தன். ஆனால் அவனின் கோபத்தை பார்த்து இருவருமே அரண்டுதான் போனார்கள். ஆனாலும் வாய்மூடி திலகாவால் இருக்க முடியவில்லை. எதுக்கு எதுக்கு சார் இப்போ இவ்வளவு கோவப்படுறீங்க? அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கு, அதை அமைச்சிக்க அனுப்பி வைக்கிறது தப்பா என்றாள் வெடுக்கென்று. தப்பு தாங்க, தப்பே தான். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அனுப்பி வச்சது தப்பு தான். அவளோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தெரியாது, உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அனுப்பி வச்சிருக்க மாட்டீங்க. கடைசியில நீங்க போய் அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டீங்களே. சாடிக்கொண்டு எழுந்தவன் அதன் பின் அவர்கள் முன் நிற்கவில்லை. நலனுக்கும் புரியவில்லை, திலகாவுக்கும் புரியவில்லை. ஏன் இவன் இவ்வளவு கோவப்படுகிறான் என்று ஏன் அவனுக்குமே புரியவில்லை. ஆனால் ஆத்திரம் மாத்திரமாக வந்தது. கையில் கிடைப்பதையெல்லாம் அடித்து நொறுக்கும் அளவு ஆத்திரம் வந்தது. கட்டுப்படுத்த முடியாமல் வண்டியை எடுத்துக்கொண்டு முழு வேகத்தில் அங்கிருந்து புறந்தான். அதே நேரம் வேறு ஒரு கார் அந்த காம்பவுண்டுக்குள் நுழைந்தது. அதிலிருந்து சக்கரவர்த்தியும் அசோகனும் இறங்கினார்கள். நேரே மகன் அறைக்கு வந்தவர்கள் அவன் இல்லாதிருக்க கண்டதும் உள்ளே சென்று ஆளுக்கு ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு பேச ஆரம்பித்து விட்டனர். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, முழுதாய் 3 மணி நேரம் பேசி முடித்து சிறு புன்னகையோடு அங்கிருந்து கிளம்பினர். வழியில் எதிர்பட்டு நலன் வர, முகுந்தன் எங்கப்பா? சக்கரவர்த்தி தான் கேட்டார். ஒரு ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருக்காங்க சார் என்று போய்தான் சொன்னான் நலன். கிளைண்ட்டை பார்க்க போயிருக்கானா? நீ போகலையா? நம்பாதவர் போல புருவ முடிச்சோடு அவர் கேட்க ஒரு நொடி தடுமாறிதான் போனான். ஆனாலும் உண்மையை சொல்லாமல், வர வேணான்னு சொல்லிட்டு போனாங்க சார். சரி, நீ கொஞ்சம் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுப்பா. 6 மணிக்கா?
என்றவன் சட்டு நிறுத்தி, என்ன விஷயம் சார் என கேட்க, முகமெல்லாம் சிரிப்போடு, எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க ரெடி பண்ணியிருக்கேன். சொன்னா வரமாட்டான். நீ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பொண்ணு என் ஃப்ரெண்டு கதிரவேலோட பொண்ணு தான். நேற்று தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா. எல்லாம் நானும் அவனும் பேசி முடிச்சிட்டோம். ஒரு முறை இவனை பொண்ணுகிட்ட பேச வச்சுட்டா அப்புறம் எல்லாம் சுபமா முடிஞ்சிடும். அதனால நீ எப்படியாவது என கூட்டிட்டு வந்துடு என்றதும் நலன் முகத்திலும் பொறிப்பு. பாஸுக்கு திருமணமா? கண்டிப்பாப்பா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்படி அவன் குதூகலமாய் சொல்ல ஒரே காரணம், அவனுக்கு நண்பனை பற்றி தெரிந்ததுதான். நிச்சயம் அவன் உண்மையை சொன்னால் வரமாட்டான் என்பது அவனுக்கும் தெரியும். அதனாலே என்ன காரணம் சொல்லி அழைத்து செல்லலாம் என யோசிக்கத் தொடங்கினான். ஆனால் மாலை வரை எந்த காரணமும் கிடைக்காமல் தான் நண்பனை தேடி அலைந்தான். ஆனால் போகும் இடமெல்லாம் அவன் இல்லாதிருப்பதைக் கண்டதும் கலக்கமுற்றான். பல முறை போன் அடித்தான். அவன் எடுக்கவே இல்லை. இவனுக்கு என்னாச்சு? குழம்பியவன் மனதில் 3 மணி நேரத்திற்கு முன் முகுந்தன் அறையில் முகுந்தன் நடந்து கொண்ட வினோதமான செய்கையில் நிலை பெற்றிருந்தது. ஆமா, ஓவியா வேலையை விட்டு நின்னா இவன் ஏன் இப்படி கோவப்படுறான்? திலகால்கிட்ட அப்படி பேசுறான். கொஞ்சம் விட்டா அவ அழுதுருப்பா. இந்த அளவு மூடு கெட என்ன காரணமா இருக்கும்? ஓவியா போனதுல அவனுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்றும் தெரியவில்லை. அதுதான் காரணமா, வேறு ஏதாவது பிரச்சனையா? யோசிக்க யோசிக்க நலனுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஆனால் நண்பனின் இன்றைய செயல் வினோதமாக தான் இருந்தது. ஓவியா போனது கம்பெனிக்கு ஒரு சின்ன இழப்புதான். ஆனால் சரிபடுத்த முடியாத இழப்பில்லை. அவள் இல்லை என்றால் இன்னொருத்தி. அதற்கு இதற்கு இவன் ஆத்திரப்பட வேண்டும். ஒருவேளை அவளை நம்பி கம்பெனியை கொடுத்தேனே, விட்டு விட்டு போய்விட்டாளே என்று ஆத்திரப்படுகிறானா? இல்லை தன்னிடம் பொய் சொல்லிவிட்டு கிளம்பியதால் ஆத்திரப்படுகிறானா? குழப்பம், ஒரே குழப்பம். தன் குழப்பத்தை தீர்த்து கொள்ள அவன் வேண்டும். ஆனால் இவன் எங்கு தொலைந்து போனான்? யோசித்தவாறே அலுவலகத்துக்குள் நுழைந்தான். நேரே முகுந்தன் அறைக்குதான் வந்தான். ஒருவேளை வந்திருப்பானோ என்ற சந்தேகத்தில் தான் வந்தான். வெறிச்சோடுதான் கிடந்தது அவன் அறை. அடுத்து திலகா அறைக்குள் தான் நுழைந்தான். திலகா பிஸியாக இருந்தாள். ஓவியா இல்லாதது அவளுக்கு இரட்டிப்பு வேலையை பார்க்க வைத்தது. அதுவே அவனை நிமிர விடாமல் செய்ய திரையை வெறித்தவாறே, சொல்லு என்றாள். முகுந்தன் எங்க போனான் தெரியுமா என்றதும் சட்டென நிமிர்ந்தவள் அவன் கண்களை பார்த்து பொங்கும் சிரிப்போடு, இந்த கேள்விய நாங்க உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்ன, நீங்க எங்கள்கிட்ட கேட்குறீங்க சார் என்று திலகாவை யோசனையோடு பார்த்தவன், எங்க போனான்னு தெரியல. பல வருஷ பழக்கம் எனக்கு அவன்கிட்ட. ஆனா இப்படி மாயமா மறைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. எங்கெல்லாமோ தேடிட்டேன், ஆனா எங்கேயும் இல்லை. என்னாச்சு சார் உங்க ஃப்ரெண்டுக்கு? தெரியல. ஒருவேளை ஓவையா வேலையை இடைநிறுத்தம் செய்தது பிடிக்கலையோ? இருக்கலாம். ஆனாலும் அவங்களும் அப்படி செய்திருக்க கூடாது. எப்படி செய்திருக்க கூடாது? இவங்க தானே அவனை உசுப்பேத்தி இத்தனை ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தினது. இப்ப அம்போன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போனா எப்படி? என்னங்க பேசுறீங்க? ஊர்ல அவளோட பேரண்ட்ஸ் அவளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்த்து வச்சிருக்காங்க. உங்க கம்பெனி வளர்ச்சிக்காக அவளோட எதிர்காலத்தை அழிக்க முடியுமா? அழிக்க சொல்லல, கட்டிட்டும் வேலை பார்க்கலாம் தானே. எப்படி? அவர் அங்கேயும் இவ இங்கேயுமா? அப்படி யாரும் பார்க்கலையா? பார்க்குறாங்க தான். வாய்ப்பு இல்லைன்னா பார்த்துதான் ஆகணும். ஆனா வாய்ப்பு இருக்கும்போது அவங்க ஏங்க பிரியணும்? வாய்ப்பு இருக்கா? ஆமா, மாப்பிள்ள வேலை பார்க்குற கம்பெனிலே இவளுக்கும் வேலை கிடைச்சிருக்கு. 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்னா கஷ்டம் இல்லை தானே. சரிதான். ஆனாலும் அவங்கள நம்பி பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதையும் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? நினைக்கணும் தான். ஆனா சூழல் மாறி போன பிறகு அவளால என்ன செய்ய முடியும்? ஆமா, அவ இல்லைன்னா என்ன? அவ இடத்துல அடுத்த ஆளை போட வேண்டியது தானே. அதுக்காக இதுக்கு இவ்வளவு வாதாடுறீங்க? ஏன் இதுக்கு முன்னால யாரும் இந்த ஆபீஸ்ல இருந்து மாறி போகலையா? இல்ல அந்த இடத்துல நீங்க வேற ஆளை போடலையா? எதுக்கு இப்ப இந்த கோபம்? ஓவியா போல பல திறமையான பொண்ணுங்க இருக்கதான் செய்யறாங்க. உங்க ஃப்ரெண்டு தான் ஆட்களை தேர்வு செய்யறதுல கெட்டிக்காரராச்சே. அப்புறம் எதுக்கு இந்த வீண் பிடிவாதம்? நானும் அததான் யோசிச்சேன். மச்சான் இதுவரை இப்படி ரியாக்ட் பண்ணதே இல்லை. ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்றான்னு தான் எனக்கும் புரியல. சரி, நம்ம ஓவிய வாழ்க்கையில நல்லது நடந்தா சந்தோஷம்தான். நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடக்கும்.
அப்படின்னா தேதியெல்லாம் குறிச்சாச்சா? இன்னும் இல்ல. ஆனா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயாச்சு. தேதி முடிவாகல. ஆனா 1 மாசத்துக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. யாரு? ஓவியாவா சொன்னாங்க? அவ எங்க? போனதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்ல. போன் அடிச்சா கூட புது பொண்ணு பிஸியா இருக்காங்க. அவங்க அம்மா தான் சொன்னாங்க. எப்படியோ என் தோழி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டா. என்னமோ நல்லது நடந்தா சரி. ஆனா நம்ம ஆபீஸ்ல இது மேரேஜ் வரோன்னு நினைக்கிறேன். புரியாமல் அவள் முழிக்க, இங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கா திருமணம் ஆகுது. நம்ம ஆபீஸ்லயா? அப்படி யாருக்கு முடிவாகி இருக்கு? என் ஃப்ரெண்டு முகுந்தனுக்கு முடிவாக போகுது. சாருக்கு மேரேஜா? ம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அவங்க அப்பா தான் சொன்னாரு. அப்படின்னா சார் அது சம்பந்தமா எங்கேயாவது தான் போயிருப்பாங்க. நீ தான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு சுத்துறா. சரிம்மா சரி, நான் பேசுறதாவே இருக்கட்டும். அப்ப அவன் எங்க போயிருக்கான்? அதை சொல்லு முதல்ல. போன் அடிச்சா ஏன் எடுக்கல? அவங்க அப்பா அடிச்சும் எடுக்கல, நான் அடிச்சும் எடுக்கல. அதனால தானே அவங்க அப்பா என்கிட்டயே பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இந்த அளவு எல்லார்ட்ட இருந்து ஏன் அவன் ஒதுங்கி போகணும்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். இவன் ஏன் இப்படி இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்றவன் சட்டென குலைந்தவாறு, ஆமா நம்ம கல்யாணம் இப்போ என கண்ணடித்து சிரிக்க, வீட்டுல ஓகே சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க அம்மா பொண்ணை ரெடி பண்ணிடுவாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன, அதுக்கு முன்னாலேயே உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் ஒலிக்க செய்யலாம். எப்படி, இன்னைக்கே போய் பொண்ணு பார்க்க சொல்றீங்களா? அவளும் கண் சிமிட்டி சிரித்து கொண்டே சொல்ல, மொத்தமாய் முகம் சுருங்கியவன், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அதான் என் வீட்டுல கூட ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பிடிவாதம்? பிடிவாதம் பிடிக்கிறேன்னு தெரியுதுல்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு என்னையே தொங்கிட்டு நிக்கிறீங்க? பச்சையாவே சொல்றேன் என்றவன் மென்குரலுக்கு மாறி, முடியலடி, என்ன ஏத்துக்க ஏன்? ஐயே, இது என்ன இப்படி இறங்கிட்டீங்க? முதல்ல உங்க பாஸ போய் தேடுங்க சார். அப்புறம் பொண்ணு பார்க்க போகிற நேரம் வர இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்கிறதே தெரியாம எங்கேயாவது சுத்திட்டு இருக்க போறாங்க என பேச்சை மாற்ற ஒரு நொடி அவளை ஆழமாக பார்த்தவன், எத்தனை நாள் இப்படியே என்ன அலைய வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். இப்போ போறேன். பாஸ் எங்க போய் துளைஞ்சாருன்னு தெரியலையே. மாலையில வேற அவரை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேம்மா என எழுந்தவன், ஆமா உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு, செய்துட்டு கிளம்புறேன். இல்ல நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க சாயங்காலமா வந்து கூட்டிட்டு போய் வீட்டுல மட்டும் இறக்கி விடுங்க போதும். சரி. ஆமா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மதியானத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா நான் கிளம்புறேன். அவனை தேடி கண்டுபிடிக்கணும். மாலையில சரியா வந்து கூட்டிட்டு போறேன். இடையில என்னோட தேவை எப்பவாவது வந்துச்சுன்னா ஒரு கால் பண்ணு, ஓடி வந்துடுறேன். என்றதும் நிறைவோடு வெளியேறியவன் கண்ணில் கண்ணாடி அறைக்குள் தலையை தொங்க போட்டவாறு இருந்த முகுந்தன் தான் விழுந்தான். முகுந்தனை கண்டதும் சட்டென அவன் முகம் ஒளி வீசியது. ஆனால் கண்ணாடி கூண்டுக்குள் இருந்த முகுந்தனின் முகமோ இருள் பரவியிருக்க கண்டு குழப்பமாக அவன் அறையை நோக்கி நடந்தான் நளன். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.